எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். நெகமத்தை சேர்ந்த திருமதி தமிழ்ச்செல்வி அம்மாள் அவர்களுடைய அருமையான அனுபவத்தை பற்றியும் மற்றும் சில விளக்கங்களையும் கூறினார்கள். வாருங்கள், காணொலிக்குள் செல்வோம். வணக்கம் சாம்பிராணி சுவாமி ஐயா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நடுவில் எனக்கு நானே என்னால் வர்ணிக்க முடியாத அளவு எனக்கு உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. தினசரி உங்கள் நினைவாகவே இருந்தேன். பாருங்கள், நம்ம குரு பகவான் கோடி பகவான் சந்நிதிக்கு வர்றப்ப உங்களை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. சாமி, எப்படி இருக்கீங்க? என்ன விசேஷம்? நடுவில் என்ன நடந்தது கொஞ்சம் சொல்கிறீங்களா? நம்ம ஞான உள்ளல் கலக்கப்பட்டி பழனிச்சாமியோட இருந்தவங்க உன்னுடைய நிகழ்ச்சி அனுபவத்தை. உங்கள் பேருமா? என் பேர் தமிழ்செல்விங்க. தமிழ்செல்வி, நீங்கள் கடக்கன்பட்டி சாமிக்கு அடிக்கடி கோயிலுக்கு போவேன். என்ன உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் நடக்கிறத பத்தி நான் சொல்றதுங்களா? சொல்லுங்க. அது நான் சொல்ல முடியாதுங்களே. நான் உணர்வுகள்ங்க. உணர்வுகள் நீங்க என்ன உணர்ந்தீங்க? நிறைய விஷயத்துல உணர்ந்திருக்கேங்க. சரிங்க. 1 2 நான் சொல்றேன். ஆல்ரெடி ஒரு பேட்டியிலேயே நான் கொடுத்துருக்கேன். 1 2 சொல்லவே முடியாது. ஓ, அப்படியா? அவ்வளோ ஒரு உணர்வுகளை நான் அந்த ஐயா கிட்ட அனுபவிச்சிருக்கிறேன். அதை நான் சொல்ல முடியாது. அது யாரா இருந்தாலுமே தெய்வத்தை பரிபூர்ணமா போய் நம்பணும். நிச்சயமா சரணாகதி அடையணும். லாபமா நட்டமான்னு பார்க்க கூடாது. அப்பதான் அவர் சரணாகதி, அப்புறம் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அவருன்னு இல்லைங்க, குருநாதர் துணை சேர்க்க சந்ததம். குருநாதரை நம்ம வழிபட தான் நம்மளோட சந்ததம் மேலோங்கும். நிச்சயமா திருநாமத்தை அடிக்கடி சொல்லிக்கணும். நம்ம வேற அப்போ நீங்க ஒரு தடவை கணக்கம்பட்டியார் போய் பார்த்துருவாங்க. எப்ப ஏற்பட்ட அல்ல பொதுவாக சொல்றாங்க, மக்களாகட்டும் பக்தர்களாகட்டும், கணக்கம்பட்டியாரியா சரி இல்ல குருவா யாரை ஏத்துக்கிறாங்களோ அவங்க ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா நர பாஷங்கள் காது கேட்பார் செவி சுடும் கீழ்மை விஷமங்கள் அப்படிங்குவாங்க. கெட்ட வார்த்தைகள் அவங்க வாயில உச்சரிக்காது, கேட்காது. இது மெயின். இது ஒண்ணுதுங்க. இந்த கெட்ட வார்த்தைகள் அவற்றிலிருந்து வந்தாலும் கூட அது பல விதமான சொல்ல வர்றது என்னன்னா, அவங்க அடியார்கள் எவ்வளவு ஒரு மோசமானவங்களா இருந்தாலும் அவரை பார்த்து அவர் பார்வை நம் மீது பார்வை ஒன்றே போதுமே அப்படிங்கிற மாதிரி பார்வை ஒண்ணு போதும். அவங்க பார்த்தானா நமக்கு கெட்டதெல்லாம் அப்படியே தானா போயிடும். முதல் வார்த்தையா நம்ம விட்டு அந்த கெட்ட வார்த்தைகளுக்கு வெளியே போயிடும். நிச்சயமா நம்ம சுத்தமாவோம். நம்ம இவருங்களா தாத்தாவை நானு 20-30 வருஷமா கேட்கறதோட சரி பார்க்கவே வரலைங்க. ஒரு நாள் திடீர்னு எனக்கு பார்க்கணும்னு தோணுச்சு. ஆனா என்னை அறியாமவே இன்னொருத்தர் மூலமா அவங்க கார்ல கொண்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு போனா செகண்ட் டைம். நான் வந்துட்டு போன மறுநாளே அவருக்கு அங்க உள்ள சிலை வச்சுட்டாங்க. அது வரைக்கும் சிலை இல்ல. முன்னத்த நாள் கும்பிட்டு போற மறுநாள் சிலைங்க. கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கும்பாபிஷேகத்துக்கு வந்தாங்க. அப்புறம் இப்போ இதுக்கு வந்துருக்காங்க. ஆனா எல்லா குருமார்களும் மக்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்காக தான் தோன்றியிருக்காங்க. ஆனா இப்ப எப்படின்னா அந்த போலி குருமார்கள் வந்ததுனால உண்மையான போலி குருமார்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. குருமார்கள் வந்துட்டாலே அவங்க நிஜமா நல்ல உள்ளமுணர்வு தான். போலி குருமார்கள் சொல்ல முடியாது. அவங்க துஷ்டர்கள். அந்த தெய்வத்தை இது பண்ற மாதிரி பண்றவங்க. அது மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக குருமார்கள்ங்கற வார்த்தையை யூஸ் பண்ண வேண்டியிருக்கு. யூஸ் பண்றாங்க. அரே கலக்கப்பட்டி பஞ்சாமி அது சொல்லு புறவேல கோடிச்சு தர. ஆமா, ஒருத்தர் கூடு விட்டு கூடு பாஞ்சு கிருமிகள் செஞ்சுக்கிறது தானே எல்லாத்துக்கும். ஆன்மாக்கள் ரீதியா அவங்க எல்லாம் ஒண்ணுதாங்க. அப்புறம் சாம்பிராணி சாமி ஐயா, அப்புறம் வேற உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன சொன்னா, ஆன்மீகம் என்னதென்று யாருக்கும் தெரியலே, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலே, அல்லாவும் ஈஸ்வரனும் ஒன்னுன்னா விலங்கலே, ஆன்மாதான் கடவுள்னா நம்பவே முடியலே, ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் இல்லையடா, நான் என்று உள்ளவரை நாடகம் நடக்காது,
உன் உடலை வெறுக்காமல் உனக்கேது புரியாது. ஆன்மீகம் என்னவென்று யாருக்கும் தெரியலே, காரணம் ஆண்டவன் யாருன்னு புரியலே. அல்லாவும் ஈஸ்வரனும் ஒண்ணுன்னா விலங்கலே, ஆன்மாதான் கடவுளுன்னா நம்பவே முடியலே. ஆணவம் உள்ளவரை ஆன்மீகம் இல்லையடா, ஆண்டவனை அறிவதற்கு நாணயம்தான் இல்லையடா. நான் என்று உள்ளவரை நாடகம் நடக்காது. உன் உணவை வெறுக்காமல் உனக்கேதும் புரியாது. காசியை நீ குளிச்சாலும் பாசியை நீ பிடிச்சாலும் சக்தி உள்ள மந்திரங்கள் 1000 நீ படித்தாலும் ஆசை உன அடங்காமல் ஆண்டவனும் தெரியாது. ஆண்டவனா நீ இருந்தும் தேடுவது குறையாது. பகுத்தறி உள்ளவளாம் காசுவனம் சேர்த்திடத்தான், பகவான் கீரை கூட பொழுதினை போக்கிடத்தான். மதத்தில் மீது வைத்த பற்றை மறைநூலில் வைத்திடடா, மனதை அறிந்த மனிதரெல்லாம் இறைவன் என்று அறிந்திடலாம். யோக்கியனா இருக்கும் முன்பே யோகியாய் மாறுவதாம், யோகத்தை அறிந்த பின்பு யோகத்தை நாடுவதாம். நேர்மையாக வாழ்பவனை கடவுளில் பாதியடாம், தன்னைத்தானே உணர்ந்தவன் தரணியில் கடவுளாம். அன்பே சிவமாகும். ரொம்ப நன்றி சாம்பிராணி சுவாமி ஐயா. உங்களோட இந்த கருத்துக்கள், உங்களுடைய உண்மையான அனுபவங்கள் இந்த உலகத்து மக்களுக்கு ஒரு உன்னதமான அருளை நிச்சயமாக கொடுத்து அவர்களை வாழ்க்கையில் வளமையாக வாழ வைக்கும். இப்பொழுது நாம் ரசித்த இந்த சம்பவமானது, இந்த காட்சியானது நமது அதிர்ஷ்டத்தினால், நமது தெய்வீக சம்பந்தத்தினால் நமக்கு கிடைத்திருக்கின்ற அருமையான ஒரு சந்தர்ப்பமாகும். ஆன்மீகம் தொடரும். அன்புடன் விடைபெறுகின்றேன். மறுபடியும் சந்திப்போம். ஆத்ம நன்றி.